ஹாய், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டென்ஸ் மேக்கிங் தான். ஆனா இன்னைக்கு கொஸ்டின்ஸை வச்சு எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா சில பேருக்கு எங்க கேன் யூ யூஸ் பண்ணணும், டூ யூல கொஸ்டின் கேட்கணும், டிட் யூல கொஸ்டின் கேட்கணும், ஹேவ் யூல கேட்கணும், இப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதற்கான விடையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஸ்டின்ஸை மேக் பண்ணி பழக போறோம். நீங்கள் கதவை திறந்தீர்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்க போறோம். நீங்க கதவை திறந்தீங்களா அப்படின்னு கேட்போமா? ஸோ இது பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின். சென்டென்ஸ்ல திறந்தீர்களா அப்படின்ற வேர்டை பாருங்க, இது ஒரு பாஸ்ட் கொஸ்டின். சரியா? பாஸ்ட்ல கொஸ்டின் கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் டிட். இப்போ யாரை பார்த்து கொஸ்டின் கேட்க போறீங்க? யூ, நீங்கள். உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பார்த்து தான் கொஸ்டின் கேட்க போறீங்க. அப்போ யூ, டிட் யூ, யூ. இப்போ கதவை திறந்தீர்களா அப்படின்னு கேட்க போறாங்க. சரியா? கதவு அப்படின்னா நமக்கு டோர் அப்படின்னு தெரியும், திறக்கிறது அப்படின்னா ஓபன் அப்படின்னு தெரியும். அப்போ கதவை திறந்தீர்களா அப்படின்னா என்ன சொல்லணும்? ஓபன் த டோர். டிட் யூ ஓபன் த டோர்? நீங்கள் கதவை திறந்தீர்களா? பாஸ்ட்ல கொஸ்டின் கேக்குறாங்க, சோ டிட் யூ யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், யாருக்காவது இது தெரியுமா அப்படின்னு கேட்க போறோம். யாருக்காவது இது தெரியுமா அப்படின்னு கேக்குறோம். ஒரு விஷயம் யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம இந்த வேர்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், யாருக்காவது இது தெரியுமா அப்படின்னு. இங்க சப்ஜெக்ட்ங்கிறது எதுவுமே தெரியல, ஆனா இது பிரசன்ட்ல கேக்குற கேள்வின்னு மட்டும் நமக்கு தெரியும். ஏன்னா யாருக்காவது இது தெரியுமா அப்படின்னு இப்போதான் கேக்குறாங்க. தெரிகிறதா இல்ல தெரியுமா, தெரிகிறதா எல்லாமே ஒண்ணுதான். சோ இது பிரசன்ட் கொஸ்டின் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல டூவோ டஸோ யூஸ் பண்ணணுமா பிரசன்ட் கொஸ்டின்னால? இங்க டூ யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்க சப்ஜெக்ட் இல்ல. ஐ, வி, தே, யூ, என்ன சப்ஜெக்ட் வேணாலும் இங்க இருக்கலாம், ஆனா இங்க இல்ல. ஸோ இங்க டூ யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா டஸ் இருக்கு. எப்படின்னு பாருங்க, இது அப்படின்னு இருக்கா, இட், இது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹீ, சி, இட் இதெல்லாம் வந்தா டஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுங்கிற வேர்டு இல்லாட்டாலுமே அது ஒரு மேட்டர் சம்பந்தப்பட்டதா, இது தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி தான் கேட்க போறோம். ஸோ அது இட்டாதான் இருக்கணும். ஸோ நம்ம டஸ்ல தான் கொஸ்டின் கேட்கணும். டஸ். யாருக்காவது அப்படின்னா எனி ஒன். யாருக்காவது அப்படின்னா எனி ஒன். தெரியுமா அப்படின்னா கேட்கும்போது தெரியும் அப்படிங்கிற வேர்டுக்கு நோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா? தெரியுமா அப்படின்னு கேட்கும் போதுக்கு தான் இந்த டஸ் யூஸ் பண்ணிட்டோம் கொஸ்டினா. டஸ். யாருக்காவது அப்படின்னா எனி ஒன். நோ அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். இது அப்படின்னா திஸ். Does anyone know this? யாருக்காவது இது தெரியுமா? இந்த இடத்துல மேட்டர், ஏதாவது ஒரு விஷயம், அதை தான் இட்டுன்னு யூஸ் பண்ணி நம்மளா டஸ் anyone know this. ஓகேவா? யாருக்காவது இது தெரியுமா? உங்களிடம் சுடு தண்ணீர் இருக்கிறதா? இப்போ இது என்ன டென்ஸ்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பிரசன்ட் டென்ஸ். ஏன்னா இருக்கிறதா அப்படின்னு இப்போ கேக்குறாங்க, இருக்குதா அப்படின்னு. உங்கள்கிட்ட சுடு தண்ணி இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் எதுல கேட்கணும்? டூல தானே கேட்கணும். சோ டூ. உங்களிடம் அப்படின்னா நம்ம யூ, உங்கள் அப்படின்னாலே யூ தான். டூ யூ. இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ். டூ யூ ஹேவ் சுடு தண்ணீர், அதுக்கு இங்கிலீஷ்ல ஹாட் வாட்டர். டு யூ ஹாவ் ஹாட் வாட்டர்? உங்களிடம் சுடு தண்ணீர் இருக்கிறதா? டு யூ ஹாவ் ஹாட் வாட்டர்? எனக்கு ஒரு பெட்டியை கொடுக்க முடியுமா? இப்ப கேக்குறாங்க, எனக்கு ஒரு பெட்டியை கொடுக்க முடியுமா? இதுவும் பிரசன்ட் தானே. இப்போ நம்ம டூவை வச்சு கொஸ்டின் கேட்கலாமே அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. நோ, இந்த இடத்துல டூவை வச்சு கொஸ்டின் கேட்க கூடாது.
இது எந்த மாதிரி சென்டென்ஸ் பாருங்க, எனக்கு ஒரு பெட்டியை கொடுக்க முடியுமா அப்படின்னு எப்படி கேக்குறாங்க, ஒரு பெர்மிஷனா கேக்குறாங்க. எனக்கு ஒரு பெட்டி கொடுக்குறியா, எனக்கு ஒரு பென்சில் கொடுக்குறியா, எனக்கு ஒரு பேனா கொடுக்குறியா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி பெர்மிஷன் ரிலேட்டடா கேக்குறாங்க. சரியா? முடியுமா அப்படிங்கிறதுக்கு என்ன, நம்ம எப்படி கொஸ்டின் கேட்போம், கேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்போம். முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப முடியுமா அப்படின்னு நமக்கு வேர்டு வந்துருச்சு. ஸோ நம்ம கேன்ல தான் கொஸ்டின் கேட்கணும். சரியா? முடியுமா, உங்களால இது முடியுமா, எனக்கு தர முடியுமா, அங்க போக முடியுமா, இப்படி கேக்குறப்போ நம்ம கேன்ல தான் கொஸ்டின் கேட்கணும். யார பார்த்து கேக்குறாங்க, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பார்த்து கேக்குறாங்க. அப்போ கேன் யூ, நீ எனக்கு ஒரு பெட்டியை தர முடியுமா, அங்க நீங்கிற வேர்டு வந்து ஹைட் ஆயிருக்கு. சரியா? நீ எனக்கு ஒரு பெட்டியை தர முடியுமா, அதுதான் கேக்குறாங்க. கேன் யூ, கொடுக்க, கொடுக்கிறது அப்படின்னா கிவ். கேன் யூ கிவ் எனக்கு, கேன் யூ கிவ் மீ ஒரு பெட்டியை அப்படின்னா a box. கேன் யூ கிவ் மீ a box, எனக்கு ஒரு பெட்டியை கொடுக்க முடியுமா, முடியுமா அப்படிங்கிற வேர்டு வந்துட்டாலே நீங்க கேன் அப்படி யூஸ் பண்ணி கேட்கலாம். இல்ல முடியுமா இல்லாத வேர்டா இருந்தாலும் சரி, பெர்மிஷன் ரிலேட்டடா ஏதாவது கேட்கறதா இருந்தா கேன் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் மேக் பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னாலும் கேன் யூஸ் பண்ணி தான் நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அதாவது கொஸ்டின், அவர்கள் உங்கள் நண்பர்களா, அவங்க உங்க நண்பர்களா அப்படின்னு கேக்குறோம். ப்ரெசன்ட்ல தான் கேக்குறோம். இதுல நீங்க எதை வச்சு கொஸ்டின் கேட்பீங்க, ஆர் வச்சு கொஸ்டின் கேட்கணும். ஏன் ஆர் வச்சு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க நண்பர்கள் அப்படின்ற வேர்டு இருக்கா, இது ஒரு நவுன் இல்லையா, ஆசிரியர், டீச்சர், இன்ஜினியர், டாக்டர், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நவுன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க கொஸ்டின் கேட்கிறப்போ ஆர் வச்சு தான் கொஸ்டின் மேக் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆசிரியரா, ஆர் யூ எ டீச்சர், நீங்கள் ஒரு டாக்டரா, ஆர் யூ எ டாக்டர், அப்படிதான் கேட்கணும். இங்க நண்பர்களா, அவர்கள் உங்கள் நண்பர்களா அப்படின்னு கேட்கிறப்போ நவுனை வச்சுதான் கேட்கிறோம். ஸோ ஆர், அவர்கள் அப்படின்னா தே, உங்கள் அப்படின்னு சொல்லும்போது யுவர், நண்பர்கள் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆர் தே யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் கேட்கணும். புரிஞ்சதா? அதே மாதிரி நவுனை வச்சு கேட்கும் போது ஆர் வச்சு கொஸ்டின் கேட்கணும். அதே மாதிரி தான் ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு நீங்க கொஸ்டின் மேக் பண்றப்போ ஆர் வச்சு தான் கொஸ்டின் கேட்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு நவுன், இன்னொன்னு அட்ஜெக்டிவ். ரெண்டை பத்தியும் நீங்க கொஸ்டின் கேட்கறப்போ ஆரை வச்சுதான் கொஸ்டின் கேட்கணும். அட்ஜெக்டிவ்னா என்னன்னு நமக்கு தெரியும், ஒரு நவுனை விவரிச்சு சொல்றதுதான் அட்ஜெக்டிவ். அவனுக்கு தாகமா இருக்கு, ஓகேவா, இல்ல அவன் தாகமா இருக்கான் அப்படின்றப்போ நம்ம எப்படி கேட்போம், நீ தாகமா இருக்கியா அப்படின்னு கேட்போமா, நீ தாகமா இருக்கிறாயா அப்படின்னு கேக்குறப்போ அட்ஜெக்டிவ் என்ன, தாகம். நீ தாகமா இருக்கிறாயாவா. நல்லா கவனிங்க. இதுல நீங்கிறது சப்ஜெக்ட், அதாவது நவுன் அப்படின்னு தெரியும். தாகமா அப்படிங்கிறது நவுனை விவரிச்சு சொல்லுதா, இவரதான் தாகமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் வச்சுதான் நம்ம கொஸ்டினே கேட்க போறோம், நீ தாகமா இருக்கியா அப்படின்னு. சோ அட்ஜெக்டிவ் வச்சு கொஸ்டின் கேட்கும் போது ஆர் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். ஓகே, ஆர் யூ, நீ தாகமா அப்படின்னா thirsty, ஆர் யூ thirsty அப்படிதான் கேட்கணும். நீ தாகமா இருக்கியா. இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் வச்சு கொஸ்டின் கேட்கிறப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் ஆர். நவுனை வச்சு அட்ஜெக்டிவ் வச்சு கொஸ்டின் கேட்கிறப்போ ஆர் தான் யூஸ் பண்ணணும், ஆர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? உங்களுக்கு சகோதரர் இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறோமா, இருக்கிறாரா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு சகோதரர் இருக்கு, எனக்கு சகோதரர் இருக்குன்னு சொல்லும் போது ஐ ஹாவ் எ பிரதர் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ கொஸ்டினா கேட்கும் போது ஹாவ்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஹாவ் யூ, உங்களுக்கு பிரதர் இருக்கிறாரான்னு கேட்கும்போது ஹாவ் யூ காட் எ பிரதர்.
புரிஞ்சதா? உங்களுக்கு சகோதரர் இருக்கிறாரா? இது கொஸ்டின். நம்ம சென்டென்ஸா பார்க்கும்போது எனக்கு சகோதரர் இருக்காங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். ஐ ஹாவ் எ பிரதர் அப்படின்னு. சென்டென்ஸ்ல ஹாவ் இருக்கா? ஸோ கொஸ்டினும் எப்படி தான் யூஸ் பண்ணணும்? ஹாவ் யூ காட் எ பிரதர். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். டூ வச்சு டூ யூ ஹாவ் எ பிரதர், இதுலயும் ஹாவ் வரும். டூ யூ ஹாவ் எ பிரதர் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? டூ யூ ஹாவ் எ பிரதர்னாலும் ஹாவ் யூ காட் எ பிரதர்னாலும் ஒரே மீனிங் தான். உங்களுக்கு சகோதரர் இருக்கிறாரா? நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எங்களை சந்திப்பானா? அவன் என்னை சந்திப்பானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஃபியூச்சர் கொஸ்டின். எப்படி ஃபியூச்சர் கொஸ்டின் அப்படின்னு சொல்றேன்னா, இதையே சென்டென்ஸா மாத்தி பாருங்க. அவன் எங்களை சந்திப்பான், ஃபியூச்சர் தானே. ஸோ கொஸ்டினா கேட்கும் போது இது ஃபியூச்சர் தான். ஈஸியான ஒரு மெத்தட். அப்போ வில் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஃபியூச்சர்னால. வில். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வில் ஹி. மீட் இல்லைன்னா விசிட், எது வேணா போட்டுக்கோங்க. விசிட் அஸ், எங்களை. வில் ஹி மீட் அஸ், வில் ஹி விசிட் அஸ். ஓகே. ஹி வில் விசிட் அஸ் அப்படின்னா அவன் எங்களை சந்திப்பான். வில்ல தூக்கி முன்னாடி போட்டுட்டீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் ஆகணும். அவன் எங்களை சந்திப்பானா? வில் ஹி விசிட் அஸ். எப்போ, இதையே இன்னொரு மாதிரி கேட்கலாம். அவன் எப்போ எங்களை சந்திப்பான் அப்படின்னு சொல்லும்போது when will he visit us. ஒரே சென்டென்ஸை எந்த மாதிரி வேணாலும் நம்ம கொஸ்டின் மேக் பண்ணலாம். உங்களுக்கான ஹோம்ஒர்க், அவன் ஏதாவது சொன்னானா? உனக்கு பிரச்சனை இருக்கிறதா? இல்லைன்னா உனக்கு பிரச்சனை உள்ளதா? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.